வாழ்க்கை விதிகள் என்ற புத்தகம் ரிச்சர்ட் டெம்ப்ளர் எழுதிய புத்தகம். இது 2 மில்லியன் காப்பிகள் விற்பனை ஆகியுள்ளது. இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்தவர் டாக்டர் லக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்கள். இந்த நூலாசிரியர் தன்னை தயார்படுத்தி கொண்டு உலகை உத்வேகத்துடன் அணுகவை என்ன எதிர்ப்பு வந்தாலும் வெற்றிகரமாக பாதுகாத்து செயல்பட வைக்கிறது என்று கூறுகிறார். இனி நூலுக்குள் செல்வோம். நூலை 5 பிரிவாக பிரித்துள்ளார். அதாவது, உங்களுக்கான விதி, நீங்கள் உங்கள் துணைவருடன் பழகும்போது அதற்கான விதி, குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பழகும் விதி, சமூக விதி, உலக பொது விதி என்று 5 வகையாக பிரிக்கின்றார். உங்களுக்கான விதி, முதலில் உங்களது செயல் விவரங்களை மற்றவர்களுக்கு பகிர அவசியம் இல்லை. அனாவசியமான போதனை, பிறரை மாற்றுவது, உங்களது மாற்றங்களை பகிர்ந்து கொள்வது அவை தேவையற்றது என்கிறார். வயது அதிகமாக அறிவு அதிகமாகும் என்று சூத்திரமே கிடையாது. எவர் ஒருவர் அறிவு வளர்ச்சி பெற்றார் என்றால் தனது பிழைகளை சரி செய்து திரும்ப செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்து பழக்கிக் கொள்பவர்தான் அறிவார்ந்தவர் என்று கூற முடியும். எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபட்டு பழைய கசப்பான எண்ணங்களை விட்டுவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்று அறிந்து செயல்பட வேண்டும் என்கிறார். நாம் செய்யும் செயல் பயன் தரக்கூடியதா என்று தேர்வு செய்த பின்னரே செயல் செய்ய வேண்டும். முடிந்தவரை சந்திக்கும் அனைவரையும் மரியாதை, கண்ணியத்துடன் எந்த தீங்கும் விளைவிக்காமல் வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். வாழ்க்கை என்பதை ஒரு சண்டையிட்டு பயிற்சி செய்யும் நண்பர் போல பழக வேண்டும். வளைந்து கொடுக்க வேண்டும். முரண்டு பிடித்தால் அடிபட்டு விழப்போவது நாம் தான். வெளி உலக நடப்புகளை ஆர்வமுடன் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது குறைகள் உங்களை நீங்களே வருத்தி கொள்வதை விடுத்து உங்களை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்ற நீரோட்டத்தில் தொடர்ந்து நீந்துங்கள். எதிரில் நீந்துவதை நிறுத்தினால் நீங்கள் அடித்து செல்லப்பட்டு விடுவீர்கள். நீந்திக் கொண்டே இருங்கள் என்று கூறுகிறார். உங்கள் வேலைக்கான அளவுகோல் நீங்கள்தான் நிர்ணயிக்க முடியும். மாற்ற முடியாததில் நேரத்தை செலவழிப்பதில் அர்த்தமில்லை. மாற்றக்கூடியவற்றை மாற்றுங்கள். பின்னர் வாழ்க்கை செழுமை முழுமை பெறும். அந்த காலத்தை விடுத்து எதிர்கால கனவுலகில் இருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக வாழ வேண்டும். நீங்கள்தான் உங்களுக்கு ஆலோசகர். உள்ளிருந்து வரும் மெல்லிய குரலை கேளுங்கள். பழகினால் அது சுலபம். அது உணர்வாகவும் இருக்கலாம். அவை மிகவும் நேர்த்தியான ஆலோசனைகளாகும். தேவையான நேரங்களில் மட்டுமே குரலை உயர்த்த வேண்டும். அதாவது, குழந்தைகள் ஆபத்தான சூழ்நிலைக்கு நுழையும் போதும் பிறர் நம்மை அழுத்தி செல்லும் போதும் உயர்த்தலாம். மற்றபடி மிரட்டுவது, அலட்சியப்படுத்துவது செய்யற்க. கோபத்தை மாற்றிக்கொள்ள 1 - 20 வரை எண்ணலாம். சில இசைகளை நினைவுக்கு எடுத்து வரலாம். அப்பொழுது தானாக குறையும். நம் செயல்களை செய்யும்போது அஞ்சாமல், ஆச்சரியப்படாமல், தயங்காமல், சந்தேகப்படாமலும் செய்வது நல்லது. வாழ்க்கை திட்டமிட்டு அதன்படி செயல்பட்டு துணிகர செயலுடன், நம்பிக்கையுடன், ஏதேனும் தடை வந்தால் அதை தாண்டும் அளவும் செயல்பட வேண்டும். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதில் ஆடை முதற்கொண்டு அனைத்து விவரங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் தொடர்பில்லாத சங்கடங்களின் கோர்வையும் தவிர்க்க முடியும். சவால்கள், வெகுமதி, உற்சாக அனுபவம் நிறைந்து பெறும் வாய்ப்பு உள்ளது. பிரபஞ்சம் மற்றும் உலகு பற்றி என்ன நினைவில் இருக்கிறோம்? நம்பிக்கை முறை நம்மை சௌரியமாக இருக்க வைக்கும். நமக்கென்று சிறிது நேரம் அவசியம் செலவிட வேண்டும். அப்பொழுதுதான்
புத்துணர்ச்சி, புதுமை, புது எழுச்சி பெற காலம் உள்ளது. ஒரு அரை மணி நேரம் எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதே தியானம் என்றும் சொல்லலாம். இது அவசியம். திட்டமிடுதல் ஒன்றே நாம் இருப்பதன் பலன். மறுபரிசீலனை செய்து அவ்வப்போது இதை மேம்படுத்திக் கொள்வது கட்டாயம். வாழ்வில் நகைச்சுவையும் கலந்து கொள்ளி இருக்க வேண்டும். பாதுகாப்பு என்பது சிறிய தேவையற்ற வட்டம். வாழ்க்கையில் அடிமையாகி விடுவோம். விரிவாக்கும் போது மேலும் வளரவும் கற்கவும் முடியும். நமது வட்டத்தை பெரிதாக்குவோம். கேள்விகள் கேட்டால் எண்ணங்கள், சூழ்நிலைகள் சிந்திப்பதன் மூலம் தெளிவு பிறக்கும். உடனடி கர்மா, அன்பு, சமயோஜிதம் பெற்றவர் என்றால் நியாயமான வெகுமதி பெறுபவர் என்று கொள்ள வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதையே பெறுவோம். நாம் உழைக்கும் போது உழைப்பின் எந்த பகுதி பயனளிக்கும் என தெரியாது. ஆகவே தொடர்ந்து செயல்படுவது நன்மை பயக்கும். கௌரவத்துடன் வாழ வேண்டும். அதாவது செல்வந்தனோ உயர் பதவி வகிப்பவனோ கௌரவத்துடன் வாழ்வது இல்லை. அடுத்தவருடன் சுயமரியாதையும் சுயமதிப்போடும் வாழ்வதும் தனிமை. மன அமைதி, எளிமையுடன் மகிழ்ச்சி கொண்டவன் கௌரவத்துடன் வாழ்கிறான். இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? பெரிய புதிய பொருள் வாங்குவது, காதலில் விழுவது அல்லது எதுவாக இருந்தாலும் அதற்கு மக்கள் அடிமையாகி விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த உணர்வுகளை பெற ஆழ் மனதிலிருந்து உந்தப்படுகிறார்கள். அவை ஏற்கனவே பதிந்து இருப்பதால் மறுபடியும் பெற தொடர்ந்து பெற்றிருக்க விழைகிறார்கள். அவற்றிற்கு இது ஒன்றுதான் வழி என்று நினைக்கிறார்கள். யாருடைய அல்லது எதனுடைய உதவியும் இல்லாமல் வேண்டிய உருவங்களை பெறுவது என்பது நீங்கள் அதனை தேடி கண்டுகொள்ள வேண்டும். அது உங்களுக்குள் இருக்கிறது. நமக்கு தோன்றும் உணர்ச்சிகளை அவ்வப்போது பக்குவமாக வெளிப்படுத்தி விட வேண்டும். கோபம், பயம், பதற்றம், மகிழ்ச்சி அவற்றை அடக்குவது நம்மை பாதிக்கும். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் இப்படி நடக்குகிறது என்று எல்லா விவரங்களும் நமக்கு புரியாது. நமக்கு ஏனென்று தெரியாமலே சில விஷயங்கள் தவறாகும், சிலவை சரியாகும். எப்போது எப்படி விலகுவது? உறவு முறையில் வருத்தம் தரும் நீண்ட குற்றச்சாட்டுகளை விடுத்து விலகி போக பழகி கொள்ளுங்கள். கோபப்பட்டு மோதுவதை விட இது சிறந்த வழி. புறக்கணிப்பதே சிறந்தது. அதன் போக்கில் நடக்க விடுவது. சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்துவதை விடுத்து தெளிவான முடிவு நீங்கள் எடுக்கிறீர்கள். உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதிலிருந்து விலகி தெளிவுடன் வாழ கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்களே உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது உணவு, தூக்கம், ஆரோக்கியம் அனைத்தும் உங்களை பொறுத்தவை. ஆதாரம், அதாவது மூலம், அதை மறக்கக்கூடாது. நமக்கு ஆதாரம் எது? வீடு. உங்களை பார்த்து கொள்ள ஆள் இருக்கிறார்கள். ஆறாவாரம் பரபரப்பு கொண்ட வாழ்க்கையில் என்ன, எங்கு, எப்படி செல்ல நினைத்தோம், கனவு திட்டங்களை தீட்டிய இடம் அதே. நம் பயணத்தின் வேர்களை விட்டு விலகி இருக்கலாம். இளமையில் நம்பிக்கையும் பயமுடன் கலந்து இங்குதான் வளர்ந்தேன். அதுதான் நாமாக இருக்க முடியும். அந்த இடத்தில் நாம் சொல்வதற்கு விளக்கம், நிரூபணம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே உங்களை ஈர்க்கப்படுவீர்கள். அடுத்து எல்லைகள் வகுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட எல்லைகள் வகுத்து கொண்டால் உங்கள் அழைப்பின்றி மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ யாரும் நுழைய முடியாது என்று கூறுகிறார். உங்களது உரிமையான சுயகௌரவம், சுயமரியாதை, தனிமை, மதிப்பு, அன்பு, உண்மை, இரக்கம் போன்றவற்றை மற்றவர்கள் மதிக்க வேண்டும்.
அவற்றை அவர்கள் மீறும்போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். உங்களுக்கான எல்லை கோடுகளை வகுத்து கொண்டால் மற்றவரை பார்த்து அஞ்ச வேண்டாம். எதை பொறுத்து கொள்ள முடியாது என்று தெளிவு வரும். யாராவது அவற்றை மீறும்போது என்னால் இந்த செயல் அல்லது நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது என சொல்ல முடியும். உங்கள் குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள். உற்சாகப்படுத்துவதை விடுத்து சிறுமைப்படுத்துவதை நிறுத்த கூறுங்கள். இவை காரியவாதிகள், மூர்க்கர்கள், பரபரப்பு பேர்வழிகள், நம்மை பயன்படுத்த நினைப்பவர்களை, முட்டாளாக்க நினைப்பவர்களை, மோசமாக நடத்துபவர்களை, உணர்வு ரீதியாக நடத்துபவர்களை, பிளாக்மெயில் செய்பவர்களை, சீண்டு விளையாடுபவர்களை இனம் கண்டு தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் இதில் உறுதியாக பழகி கொள்ள வேண்டும். தரமான பொருட்களையே வாங்குங்கள். நாம் தரமான பொருளை தேடிச் செல்வது நாம் மற்றவர்களை விட உயர்வானவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்ல, நம் தகுதியை மீறி வாழ்வதும் அல்ல. உங்களால் அதிக விலை கொடுத்து வாங்க முடியவில்லையா? விட்டுவிடுங்கள், வாங்காதீர்கள். தரமான பொருட்கள் நிச்சயம் நீண்ட காலம் உழைக்கும், திடமானதாக இருக்கும், சுலபமாக உடைந்து போகாது. புறம் பேசாதீர். புலம்புவது மிகவும் எளிது, ஒரு மனிதரை நல்லபடியாக கூறுவது கடினம். ஒருவர் எவ்வளவுதான் வெறுக்கத்தக்கவராக இருந்தாலும் அவரை பற்றி சொல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். கண்டுபிடித்து கூறுவது நல்ல அணுகுமுறை. இதேபோல் சூழலுக்கும் இது பொருந்தும். பத்திரிகை செய்தி ஒன்றில் வந்தது என்னை அடிக்கடி நான் உபயோகிக்கும் வாசகமாக மாறிவிட்டது. அதாவது மெட்ரோ ரயில் வேலை நிறுத்தம். மக்கள் பயங்கர தள்ளுமுள்ளுவில் கூட்டமாக இருந்தனர். அப்போது ஒரு தாய் தன் குழந்தையிடம் குனிந்து, செல்லமே, இதைத்தான் எல்லோரும் சாகசம், அதாவது அட்வென்ச்சர் என்று கூறுகிறார்கள். நாம் நாக்கை கட்டுப்படுத்தி நல்ல விஷயங்களை பேச வேண்டும். இந்த அணுகுமுறை தோல்வி அடைந்து உற்சாகமாக பேசி ஏதும் இல்லை என்றாலும் எதையும் எப்போதும் பேசாதீர்கள். குறைகளை, பிரச்சனைகளை கூற அனுமதி உண்டு, ஆனால் ஆக்கப்பூர்வமாகவே கூற வேண்டும். அடுத்து தவறுக்கு வருந்துபவர்களை பற்றி கூறுகிறார். தங்களுக்கு கீழே யாரோ உள்ளவர் தவறு செய்தாலும், முற்றிலும் கெட்டுவிட்டிருந்தாலும், தாங்களே தவறு செய்துவிட்டது போல் கூறக்கூடியவர்கள் மனசாட்சி மிக்கவர். அதற்கு வருந்துகிறீர்கள் என்றால் குற்ற உணர்வில் வருந்த காரணம் உண்டு எனில் அதை சரி செய்து கொள்ளுங்கள். சரி செய்ய முடியவில்லை என்றால் நிகழ்ச்சியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். குற்ற உணர்வில் இருந்து தொடர்ந்து வேலையை கவனிப்பதே உசிதமானது. யோசிப்பது. உங்கள் கருத்துக்களில் மிக தெளிவுடன் இருங்கள். அதில் உங்கள் சுய அடையாளமும் உறுதியும் இருக்க வேண்டும். தனித்தன்மையோடு ஆக்கப்பூர்வமாக வித்தியாசமானவராக இருந்தால் நம்மை மற்றவர்கள் புறக்கணித்து விடலாமோ என்று அஞ்சுகிறோம். ஆனால் வெற்றியாளர்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை, மாறாக தலைவர்கள் ஆகிறார்கள். வெறுக்கத்தக்கவராக, மூர்க்கத்தனவராக, புண்படுத்துபவராக புறக்கணிக்கப்படுவீர்கள். இரக்கமும் சிந்தனை மிக்கவராகவும் பிறரை மதிக்கும் தன்மை கொண்டவராக இருந்தால் விரும்பப்படுவீர்கள். ஆசிரியர் 2 விஷயங்களை இங்கு வைக்கிறார். யோசிப்பதற்கு விஷயம், உண்மையான யோசனை. இவை 2ஐயும் கொண்டவர்கள் வாழ்வில் முன்னணியில் இருப்பவர்கள் என்கிறார். அனுசரித்து நடக்கக்கூடியவர்களாகவும் சிரமப்படுபவர்களாகவும் அவர்கள் இருந்தால் இந்த 2ஐயும் அவர்கள் செய்யவில்லை என்பது நிச்சயம். இளமையுடன் இருப்பது, அதாவது புதியனவற்றை முயற்சிப்பது, எதற்கும் முணுமுணுக்காமல் இருப்பது, வயதாகிவிட்டால் பேசும் பேச்சுகளை பேசாமல் இருப்பது. இப்படி இருப்பது ஏதோ ஒரு பாதுகாப்பு கருதி அல்ல, காலத்திற்கு ஏற்றவாறு நம்மை தகவமைத்து கொள்வது. அதாவது வயதாகிவிட்டது என்ற காரணம் காட்டி உடற்பயிற்சிகளையும் சைக்கிள் ஓட்டுவதையும் விட்டுவிடாமல் இருப்பது. மொத்தத்தில் இளமையோடு இருப்பது என்பது புதிய சுவைகளை முயற்சிப்பது, புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய பாணிகளை கடைபிடிப்பது, திறந்த மனத்துடன் இருப்பது, வெகுண்டு எழாமல் இருப்பது. மேலும் இந்த உலகத்தை புதிய பார்வையில் பார்ப்பது, ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் சாகச உணர்வுகளுடன் இயங்குவது என்கிறார். நிறைய பணம் செலவழித்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என நாம் நினைக்கிறோம்.
சில நேரங்களில் பழைய பாணி அணுகுமுறை தேவைப்படலாம். நமது தாத்தாக்கள் செய்தது போல, அதாவது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தி பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடிப்பது. வேலை செய்யவில்லை என்பதற்காக அவர்கள் எதையும் தூக்கி எறிந்துவிட்டு உடனே புதிதாக ஒன்று வாங்கியதில்லை. மாறாக அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து என்ன கோராறு, அதை எப்படி சரி செய்வது என பார்த்து சரி செய்ய முடிந்தால் சரி செய்துவிட்டு அடுத்த வேலை பார்ப்பார்கள். கடிகாரங்கள் கெட்டில்கள் சரிபார்ப்பது போல உறவுகளை சீரமைப்பதற்கும் இது பொருந்தும் என்று ஆசிரியர் கூறுகிறார். நம்மை மீட்டெடுக்க, நம்மையே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவை. அது ஒரு குழந்தைகளாக இருக்கலாம், குறிப்பிட்ட இயற்கை காட்சி, குறிப்பிட்ட ஒரு மனிதர், செல்ல பிராணி, மிகவும் பிடித்த புத்தகம், சினிமா பாடல்கள். நாம் மீண்டும் சக்தி பெற இவை போன்றவை உதவுகின்றன. வழிபாட்டு தலத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலமாகவும், தியானம் செய்வதன் மூலமாகவும், அற்புதமான இசையை கேட்பதன் மூலமாகவும் நம் மனம் லேசாகலாம். நம்மை மீட்டெடுக்கும் இவற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் என்னவெனில், ஏதும் செலவில்லை. இவ்வாறு நம்மை மீட்டெடுக்க, நம்மையே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவை. வாழ்வின் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் முக்கியமானவை. அடுத்து ஆசிரியர் உங்களிடம் எதுவும் இல்லை என்று கூறுகிறார். அதாவது எவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்கள் நிர்வகித்தாலும் உங்கள் கையில் ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் எதுவும் இல்லை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் உங்கள் சுமை குறைந்துவிடும். எதுவும் நம் கையில் இல்லை என்பதால் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் வெறும் பார்வையாளர்தான். ஆகவே காட்சியை ரசியுங்கள். அடுத்து ஆசிரியர் வாழ்க்கை துணையுடன் கடைபிடிக்க வேண்டிய விதிகளை கூறுகிறார். பொதுவாக இருவருக்குள் ஒற்றுமைகள் அதிகம், வேறுபாடுகள் குறைவு. தொடக்கத்தில் இருவரும் திறமைகளை, நுட்பத்தை, மூலப்பொருள்களை குவிப்பர். வேறுபாடுகள் எல்லாம் திறமைகளின் வெளிப்பாடு என்று உணருங்கள். இருவரும் தலைமை பண்பு மிக்கவர்கள் என்றால் செயலில் வேறுபாடு காரணம் மோதல் வரும். விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் மாறி மாறி தலைமை ஏற்று உடன்பட வேண்டும். அப்போது தனித்தன்மையுடன் உற்சாகமுடன் வெற்றி பெறுவீர். வேறுபாடுகளை பெரிதுபடுத்தினால் இந்த மகிழ்ச்சிகளை இழக்க நேரிடும். இருவரும் சேர்ந்த பின்னர் சுதந்திரம், வேகம், சக்தி, பொறுப்பு, யதார்த்தம் மிக்கவராக ஒருவர் தோன்றுவார். மற்றொருவர் அதை கட்டுப்படுத்துவோம் என்று முயற்சி செய்வார். விதி என்னவென்றால் அப்படி செய்யாமல் தள்ளி நிற்பது அவசியம். வெற்றிகரமான உறவுக்கு வேண்டிய மிக முக்கிய அம்சம் சுதந்திரம். வெற்றிகரமான துணிக்கு அடுத்த விதியை கூறுகின்றார். தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் பிடிக்கவில்லை என்றாலும் மற்றவருடைய ஆர்வத்திற்கு தடை நிறைவேற ஆதரவாக இருப்பதே உறவு. துணைவர் அடைய நினைப்பதை ஆதரவாக இருப்பது உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதாகும். பொறாமை, ஆத்திரம், அவநம்பிக்கை கூடாது. சுதந்திரம், வலிமை, தன்னிச்சை செயல்களுக்கு அனுமதித்து விட்டு கொடுப்பதே சரி. ஆசிரியர் ஒன்றுபட குறிக்கோள் தேவை என்கிறார். நீங்கள் என்றாவது பெற விரும்புவது கனவுகள். அவை வேறுபடலாம். நோக்கங்கள் என்பவை இருவருமே தேவைப்படும் பொதுவான குறிக்கோள். அதில் துணைவர் பங்கு பெறவில்லை என்றால் நோக்கம் பொருளற்றதாகிவிடும். சில எளிமையான கேள்விகள் மூலம் சரியான பாதையில் செல்கிறோமா என அவ்வப்போது உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போது இருவருக்கும் வேறுபடும் விதி என்று கூறுகிறார். அதாவது எப்போதும் நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் என சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் துணைவர் விரும்பக்கூடும். உங்களுக்கு குறைவாக அது தேவை இருக்கலாம். எந்த நேரத்தில் கூற வேண்டுமோ அப்போது கூறினால் போதும் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு தகுந்தாற் போல விதியை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல விதி. இப்போது வாழ்வின் மிக முக்கியமான பகுதிக்கு கூறுகிறார். மகிழ்ச்சியை லட்சியமாக கொள்வது உயர்ந்ததே சிறந்தது என்ற வகையை சார்ந்தது.
நீங்கள் அந்த உயரத்தை எப்போதும் எட்டப்போவதில்லை. இந்த உயர்ந்த நிலையில் எப்போதும் இருக்கவும் இயலாது. அந்த மிக உற்சாகமான நிலையை கடந்த பிறகு திருப்தி நிலைக்கு வந்து விடுவீர்கள். திருப்தி என்பது மதிப்புள்ளது, என்றும் அழிவில்லாதது. திருப்தி, பரவச நிலையும் அன்பு மட்டும் இருந்தால் பாருங்கள், அதுவே போதும். இப்போது யாரை முக்கியமாக கருதுகிறீர்கள் என்று கேள்வியை தொடுக்கிறார். நீங்கள் உங்கள் துணைவரை நண்பர்களை விட நன்றாக நடத்த வேண்டும் என்பதுதான். அவர் உங்கள் துணைவர் மட்டுமல்ல, நண்பரும் கூட. இதை எப்படி அறிந்து கொள்வது? உதாரணமாக, நண்பரோ துணைவரோ சிறு தவறு செய்துவிட்டால் அவர்களிடம் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று பரிசோதித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று அவர் கூறுகிறார். தனி மனித பிரச்சனைக்கு கேட்பதுதான் இருப்பதிலேயே கடினமான வேலை. ஒருவர் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது எனது கருத்துக்களை கூறவே மாட்டேன், மற்றவர் சொல்லுவதை கேட்டு சும்மா இருப்பேன். இவ்வாறு இருவரும் ஒன்றாக இருங்கள், மென்மையாக இருங்கள், பேசுங்கள் என்ற விதியையும் சேர்க்கிறார். இப்போது குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதியை விவரிக்கிறார். குழந்தைகளை பற்றி அவர் கூறும்போது, பெற்றோராகிய நாம் செய்த தவறு எவ்வளவு, சுதந்திரம் தரப்பட்டது, நாம் தவறு செய்ததிலிருந்து முடிவு என்ன, மிக தெளிவாக விரைவாக நாம் கற்றுக்கொள்ள முடிந்தது. பெற்றோரான உங்களுக்கு தவறு செய்ய அனுமதி உண்டு, ஆனால் அந்த தவறு மற்றவரை பாதிக்கக்கூடும். ஆகவே பெற்றோர் தள்ளி நின்று அவர்கள் வாழ்வை அவர்கள் வாழ விட வேண்டும். அவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்து, உதாரணமாக அறை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும். அவர்கள் சுத்தம் செய்யாமல் இருப்பதும் சரியாக செய்யாமல் இருப்பதும் அவர்கள் கற்றுக்கொள்ளும் விதமாக கொள்ள வேண்டும். கெட்ட குழந்தைகள் என்று கிடையவே கிடையாது. கெட்ட செயல்கள் புரிந்த குழந்தைகள் உள்ளன. குழந்தைகள் உலகை தேடி பார்க்கிறார்கள், எல்லைகள் எங்கு உள்ளன என்று கண்டுபிடிக்கின்றன. பொது கெட்ட செயல்களும் அதில் நேரிடலாம். பருவம் அடைந்தவர்களை பற்றி அவர் குறிப்பிடும் போதே, பெரியவர்கள் பயன்படுத்தும் வசவுகளை பயன்படுத்த விரும்புகிறார்கள். உங்களுடைய அருமையான தேவதையாக இனிமேலும் இருப்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக, மரியாதை இல்லாமல் வயது வந்த பெரியவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். புதியதாக தாங்களே எல்லாவற்றையும் கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து தங்களுக்காகவே பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ள விரும்புகிறார்கள். கட்டியிருக்கும் சங்கலியை உடைக்க வேண்டும், பெற்றோர்களே என்ற கயிற்றை அறுக்க வேண்டும், ஓடி சென்று மலை உச்சியை அடைந்து இறுதியாக விடுதலை பெற்றுவிட்டதாக கத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் இயற்கை. அதை நீங்கள் வரவேற்க வேண்டும். பிரிந்து போவதை நீங்கள் வரவேற்க வேண்டும். வளர்ந்துள்ள ஒரு நண்பனாக திருப்பி வருவதை காண்பீர்கள். ஆசிரியர் நமது பெற்றோர்களிடம் நாம் காட்டும் பரிவு பற்றி கூறுகிறார். பெற்றோர்கள் தங்களால் இயன்றவரை தங்களுக்கு தர முயன்றிருப்பார். அது உங்களுக்கு போதாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதுதான் அதிகபட்சம் கொடுக்க முடிந்தது. இதில் குறை கூற முடியாது. எந்த பலவீனம் அவர்களுக்கு இருந்தது, எது அவர்களை ஆட்டுவித்தது என நம்மால் சொல்ல முடியாது. பெற்றோர் ஆகையால் மரியாதையும் மன்னிப்பும் காட்டுங்கள் என்கிறார். அடுத்து ஆசிரியர் சமூக விதிகளை பற்றி கூறும்போதே, ஒருவர் உதவி செய்ய வேண்டும், இல்லையெனில் நமக்கு தேவைப்படும் போது யாரும் உதவ மாட்டார்கள். முதலில் உதவிக்கரம் நீட்டுபவராக நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். முதல் கண் சமூகத்தில் நம்மை விட வேறுபட்டு இருக்கின்ற மற்றும் மற்ற நாகரிகங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பப்படுபவர் யாரையாவது பார்த்தால் அவரிடம் சென்று ஏதாவது உதவி தேவையா என்று கேளுங்கள். சமூகத்தில் நாம் ஒரு குழுவாக செயல்படுவதை விவரமாக கூறுகிறார். நம் சமூகத்துக்கு ஆதரவு தருவது என்றால் நாம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், பங்கு பெற வேண்டும். உங்களை யார் எப்படி சீண்டினாலும் எரிச்சலூட்டினாலும் நேர்மையாக, நாகரீகமாக, அன்போடு மன்னிப்பவராக நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள் என்பது ஒரு விதி. மற்றவர்களை மன்னித்தல் அல்லது சகித்து கொள்வது என்பது அடக்கமாக, சாதுவாக இருப்பது என்று பொருள் கொள்ள வேண்டாம். உங்களை சீண்ட வருபவன் அதற்கு முன்னால் இன்னும் மோசமான ஏதோ சம்பவத்தை அனுபவித்துவிட்டு இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் ஒரு நல்ல மனிதன்.
ஒரு தவறைதான் செய்தான். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் திட்டமிடுங்கள். திட்டமிட்ட பின் எதிர்காலத்தை யோசித்து அதை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் அது சரி தவறு என்று கிடையாது. அது தீர்மானமாகவும் பேராசையுடனும் இருக்கலாம். தொடருங்கள் பணியை. உங்களை மட்டும் அல்லாது மற்ற அனைவரையும் மேம்படுத்தும் வழிகளில் எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த ஆசிரியர் உலகப் பொது விதிக்கு வருகிறார். அங்கே உங்கள் சுற்றுச்சூழலுக்கும் உலகுக்கும் என்ன செய்கிறீர்கள்? பசுமை என்று சிந்தனை வருகிறதா? நாம் செய்யும் அத்தனை செயல்களையும் புரிந்து அவற்றின் விளைவுகளை நன்கு ஆராய்ந்து நம் சுற்றுச்சூழலுக்கு நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் பாதிப்பு குறைந்த அளவே ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வது நம்மை உயர்த்தும், நம் தரத்தையும் தகுதியையும் உயர்த்துகிறது. இத்தகைய பிரச்சனைகளின் தீர்வுடன் நாம் தனியாகவும் உதவலாம், நாம் பங்கேற்கவும் வேண்டும். ஊக்கமும் உற்சாகமும் கொண்டு செயலில் காண்பிப்போம். இறுதியாக நம் செயல்பாடுகளில் ஒருமுறை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் இங்கு இருப்பதால் இந்த உலகம் செல்வம் மிகுந்ததாக இருக்கிறதா? நாம் வந்தபோது இருந்ததை விட மேலானதாக சிறந்ததாக இதை விட்டு செல்கிறேனா? யாரோ ஒருவரின் வாழ்விலாவது சில மாற்றத்தை செய்திருக்கிறேனா? எதையாவது நான் திருப்பிக் கொடுக்கிறேனா என்று. முடிவுரையில் ஆசிரியர் நமக்கு வழிகாட்டும் மிக சிறந்த கொள்கைகள் தான் வாழ்க்கையின் விதிகள். வாழ்க்கை என்னும் அட்சய பாத்திரத்திலிருந்து இன்னும் அதிகமான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள, வெறுப்புகளை சுலபமாக விட்டொழிக்க, சந்தோஷமான அமைதி மிகுந்த மன நிறைவான வாழ்க்கை பெற இந்த விதிகள் நிச்சயம் உதவும் என்று உரைக்கின்றார். எனது கருத்து, இவர் தெளிவாக ஆழமாக கருத்துக்களை கோர்த்து விதிகளாக கொடுத்துள்ளார். இதை கண்டிப்பாக நாம் கடைபிடித்தால் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வது நிச்சயம். இந்த தொகுப்புரையை கேட்ட அன்பார்ந்த உள்ளங்களுக்கு எனது நன்றி, வணக்கம்.